Good morning. This is Kathy, and I am so glad to be able to talk to you today. அன்புக்குரியவர்களே, I want உங்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் போதர் கேத்தி. உங்களோடு கூட பேச தேவன் செய்த கிருபைக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். to talk to you today about a different kind of subject. It's called feelings buried alive, never die. அன்புக்குரியவர்களே, இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் நம்முடைய உணர்ச்சிகளை குறித்து, உணர்வுகளை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The phrase feelings buried alive, never die suggests that emotions that we suppress or ignore simply do not go away. அன்புக்குரியவர்களே, நம்முடைய உணர்வுகள் அது மறிக்கப்படுகிறது, அடைக்கப்படுகிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் உணர்ச்சிகள் அப்படியே தான் இருக்கும். These unresolved feelings stay with us forever if we do not deal with them. And I'm going to tell you how to deal with them. அன்புக்குரியவர்களே, இந்த உணர்வுச்சிகளை நாம் சரியான முறையில் நாம் அதை பக்குவப்படுத்தி அதை சரி செய்யாவிட்டால் அந்த உணர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தீங்குகளை உண்டாக்கும். ஆகவே எனக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். They can influence our thoughts and our behavior and our overall well-being. நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் இவைகளை நாம் செம்மையாய் கையாளுவது மிக மிக அவசியம். Over time, these buried emotions resurface in ways that we don't expect, such as stress or anxiety, and even show up as physical symptoms, such as sicknesses or depression. இன்னைக்கு சில இந்த அடக்கி வைத்திருக்கிற அந்த உணர்வினாலே சில விதமான பலவீனங்கள், சோர்வுகள், சில விதமான எமோஷனல் ப்ராப்ளங்கள், சில சமயம் வியாதி கூட இவைகளினால் நமக்கு கடந்து வருகிறது. We must address and find out where this stress and anxiety and sickness is rooted inside of us. அன்புக்குரிய நாம் அது எங்க எப்படி நமக்குள் இருக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். One thing I can tell you is that unresolved issues lie dormant in our hearts and in our souls. அன்புக்குரியவர்களே, செம்மையாக்கப்படாத உணர்வுகள் நம்முடைய இருதயத்திலே பலவிதமான வேதனைகளை அவைகள் கொண்டு வரும். I want to take a moment and talk to you about unforgiveness. நான் இந்த காலவேளையிலே மன்னிப்பை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In Ephesians chapter 4 and verse 32, the scripture says, "And be ye kind one to another, tender-hearted, and forgiving one another." அன்புக்குரியவர்களே, எபேசியர் 4:32 நாம் வாசிக்கும் போது அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தான் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். And we're to forgive one another just like Christ has forgiven us. இயேசு நம்மை மன்னித்ததை போல் நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். When we are hurt, disappointed, offended, or even heartbroken, we must choose to handle this situation. அன்புக்குரியவர்களே, நம்ம உடைந்த இருதயமா இருக்கலாம், மன சோர்வுகளா இருக்கலாம், எந்த காரியம் இருந்தாலும் அதை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். And we know that in living these lives that we live now, that this is going to happen to us many, many times. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இவ்வகையான காரியங்கள் பல முறை கடந்து வருகிற ஒன்றாக இருக்கிறது. But if we choose to hold on to anger or let it go and hand it over to God, but we might not realize it, but when we hold on to unforgiveness, death starts to work inside of us. நம்மளுக்கு அந்த மன்னியாமை இருக்குமானால் அது தேவனிடத்துல கொடுத்து விட வேண்டும். ஆனால் அந்த மன்னியாமையை பிடித்து கொண்டு அந்த வீராப்பை நம்ம வைத்துக் கொண்டிருப்போமானால் அது பிசாசுக்கு வழியை வகுக்கும், மரணத்தை அவைகள் பிறப்பிக்கும். With forgiveness comes life. So this puts us in the position to either choose life or to choose death. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு மிக மிக அவசியம். மன்னித்தால் நம் ஜீவனை நாம் தேர்ந்தெடுக்கிறோம், மன்னியாவிட்டால் மரணத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். And when I say death, I'm talking about our spirit, our soul, and our bodies become depressed, and the life in us, the part of us where joy should be, begins to dim and die. அன்புக்குரியவர்களே, இந்த மரணம் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னால் சரீரத்திலே மரிக்கிற மரணம் அல்ல, நம்முடைய ஆவியிலே மரிக்கிறோம். நம்முடைய சந்தோஷம், சமாதானம், தேவ உறவு எல்லாவற்றையும் இவைகள் கெடுத்துவிடும்.
So if you find depression in your life, this is where it comes from. But in Galatians 6, verse 7, it says, show கலாத் mercy and reap mercy. கலாத்தியர் 6 நாம் வாசிக்கிறோம், கிருபையை நாம் விதைத்தால் கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நாம் வாசிக்கிறோம். Sow judgment and reap judgment. நியாய தீர்ப்பை விதைத்தால் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். Sow forgiveness towards others and reap forgiveness from God. He will forgive you. நீங்க மற்றவர்களுக்கு மன்னிப்பை காண்பித்தால் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். Forgiving others, if you will do this, is very liberating inside of us. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமான ஒன்று என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்ற நமக்கு விரோதமாய் செய்த தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். Doing this makes us feel as if we can finally take a deep breath. இதை நாம் செய்யும்போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். And forgiveness is not always easy, but we have to remember that forgiveness is not for the other person. Forgiveness is for us. இந்த மன்னிப்பு என்பது சுலபமான காரியம் அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இப்போ மன்னிக்குவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் அல்ல, மன்னிப்பதன் மூலமாக நீங்கள் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். The other person that hurt you might not realize it, or maybe they do realize it and they just don't care. சிலவங்க நீங்க மன்னிப்பீங்க, அவங்க அதை உணராமலே இருக்கலாம், அதை கண்டுகொள்ளாமல் கூட அவங்க காணப்படலாம். But once we forgive them in our hearts, we are free from all of that. அன்புக்குரியவர்களே, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவளை மன்னிக்கும் பொழுது நீங்கள் அந்த கட்டுகளிலிருந்து நீங்க முற்றிலும் விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள். So forgive for your own sake. அன்புக்குரியவர்களே, உங்களுக்காக நீங்கள் மற்றவளை மன்னிக்க வேண்டும். In Matthew chapter 6, verses 14 through 15, it says, if you do not forgive others, your heavenly Father will not forgive you of your sins or trespasses. மத்தேயு 6:14-15 நாம் வாசிக்கும் போது அங்க வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தப்பிதங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். This indicates that unforgiveness prevents receiving God's forgiveness, which is a requirement for salvation. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இதன் பொருள் என்ன? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக அவசியமான ஒன்று, தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். And it is salvation that gets us into heaven. நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் உங்களால் பரலோகத்திற்கு கடந்து போக முடியாது. One of the best ways to forgive someone for something, and you might not understand this, you might say, what? But it's to do something good for somebody that has hurt you. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மன்னிப்பதன் மூலமாக நீங்க எப்படி செய்யணும்னு சொன்னா, ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்தா அவங்க ஆச்சரியப்படுகிற வண்ணமாக அவனுக்கு ஒரு நன்மையை நீங்கள் செய்ய வேண்டும். This is why God has put many blessings in our lives to be used for others. அன்புக்குரிய, இப்படிதான் கர்த்தர் இப்படி செய்கிறவர்களுக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். And it doesn't, what you do for them, it doesn't matter if it's a big thing or a small thing, but you will be amazed what this will do for you. அன்புக்குரியவர்களே, அது பெரிய காரியமா இருக்கட்டும், சிறு காரியமா இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு நன்மை பயக்க உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் மன்னித்துதான் ஆக வேண்டும். It will bring you joy and relief in your spirit. Understanding this, oh, go ahead. நீங்க உங்களுக்கு இந்த மன்னிப்பின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். Understanding this, we can forgive someone and not even have them close to us anymore. அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாக உங்களை விட்டு பிரிந்து இருந்தவர்கள் கூட உங்கள் பக்கமாய் கடந்து வருவார்கள். If someone is being unkind to you, the Bible says that we can turn the other cheek, and this is found in Matthew 5, verse 39. மத்தேயு 5:39 வாசிக்கிறோம், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு நீ மறுகணத்தை காண்பி என்று வாசிக்கிறோம். You know, there's so many people walking around today that somebody else is being unkind or abusive to them. But you know, it is our choice if we put up with that or not.
அன்புக்குரிய யார் எப்படின்னா போட்டேங்க. ஆனால் மன்னிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அது தேவனை உங்கள் பக்கமாய் கொண்டு வரும். And it really hurts God's heart when we accept abuse, when we have a choice not to, because we belong to Him as Christians. அன்புக்குரியவர்களே, நீங்க படுற கஷ்டங்கள், நீங்க பாடுகள் தேவனுக்கு உண்மையாகவே அது வேதனை கொடுக்கிறது. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In Matthew chapter 10 and verse 14, Jesus instructed the disciples to turn and to shake the dust off their feet if they went into a town where the people rejected them. பாருங்க, ஆண்டவர் மத்தேயு 10:14 சொல்லுகிறார், எவனாகி உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது உங்களை புறக்கணித்தால் உங்கள் வஸ்திரங்களை அல்லது அந்த தூசியை தட்டி கடந்து போங்கள் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். The significance of this is that the disciples were not to carry any responsibility for rejection moving forward. அன்புக்குரியவர்களே, இது பொருள் என்ன தெரியுங்களா? சீஷர்கள் யாராயிலும் புறக்கணித்தால் சோர்ந்து போயிடாதீங்க, புறக்கணிக்கப்பட்டால் நீங்கள் துக்கப்படாதீங்க, புறக்கணிப்பை தள்ளி கடந்து போங்கள் என்று கர்த்தர் அவளை உற்சாகப்படுத்தினார். And neither are we, because God gives us a way out of this situation. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளுக்கு மேல் தேவனாய் அவர் காணப்படுகிறார். I urge you to think and to pray about this and ask God to let the Holy Spirit show you who you need to forgive. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவனை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே நான் யாரை மன்னிக்க வேண்டும் என்று கேளுங்க. தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். And you need to do this so that you can live in freedom and have peace in your life so that God can use you in ministry. அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். உங்க ஊழியத்திலே, உங்கள் பயணத்திலே நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். We, the believers, have authority over many things, and unforgiveness is one of those things that we have control over. அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசிகளாகிய நாம் பல வகைகளிலே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அதுல பிரதானமான போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற மன்னியாமையே. God wants us to walk in joy and not sadness and depression. கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். துக்கத்திலும் போராட்டத்திலும் நீங்கள் வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. And this is in the Bible. It says walking in unforgiveness is like walking with a yoke of iron around our necks. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, மன்னியாமையாய் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் மேல் ஒரு அந்த காலான அந்த வெயிட்டை நீங்க தூக்கி உங்க மேல வைத்துக்கொண்டு நடப்பதை போல் பொருளாகும். It's just a heavy burden to carry. இது மிகப்பெரிய ஒரு ஹெவியான ஒரு பர்டனாக, வெயிட்டாக இவைகள் காணப்படும். But the blessings that accompany those who serve the Lord with joyfulness and gladness include three things. ஆனால் தேவன் நீங்கள் மன்னிக்கும் பொழுது சந்தோஷமும் சமாதானமும் தேவ ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து தங்கி தாவரிக்கும். They can overcome the enemy, and they can experience fulfillment of all things that He has for them, and they are free from that yoke of bondage. உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க, நீங்க சமாதானம் பெற்றுக்கொள்வீங்க. பிசாசான உங்களை தொடர்வதற்கு எந்த வகைகளிலும் அது உங்களுக்கு அணுக முடியாது. And it says in His word, the joy of the Lord is our strength. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானமே நமக்கு சந்தோஷத்தை தரும். The main attribute of joy is strength and power to overcome things. சந்தோஷம் நமக்கு பலனாய் இருக்கிறது, போராட்டங்களை ஜெயிப்பதற்கு கிருபையாய் காணப்படுகிறது. Joy is designed to help us to overcome things like hurt and unforgiveness, and then we will be free from that yoke of bondage. அன்புக்குரியவர்களே, நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது எல்லா கஷ்டங்கள் பாரங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீங்க. In Nehemiah chapter 8 and verse 10, it says, 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், it says that Nehemiah said unto his people of Israel, go your way and eat the fat and drink the sweet tea, and send portions unto them for whom nothing is prepared.
அங்கே நெகேமியா சொல்லுக, அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். For this day is holy unto the Lord. Neither be ye sorry, for the Lord is your strength. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். Today I choose you to forgive and let the unimportant things go and walk in joy and keep your focus on Jesus. அன்புக்குரியவளே, இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்க வாழ்க்கையில் யாராவது நீங்க மன்னிக்காவிட்டால் அவர்களை மன்னியுங்க. தேவனை பற்றி கொள்ளுங்க. தேவன் தம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். If you do this, you have made the right choice and you will live a good and peaceful life. நீங்க எடுத்த இந்த தீர்மானத்தின்படி சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையின் செம்மையான தீர்மானமா இருக்கிறது. I want you to say this prayer with me, please. நீங்க எல்லாரும் நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே கண்களை மூடி சொல்லுங்களேன் பார்க்கலாம். All right. Father God, we come to you today asking you to help us to focus on you and not the things of this world. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பாதபடிக்கு கடந்து வருகிறோம். எங்க பிரச்சனையில் மத்தியிலே நாங்கள் பிரச்சனையை நோக்கி பார்க்காம உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தருவீராக. Glory, hallelujah. Not the hurt and discontentment, but the beautiful and peaceful things that you have to offer us, such as salvation and joy. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. I ask you, Father, that all those who are asking you into their hearts today, that you will accept them into your kingdom with celebration. ஆமென். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவீராக. The angels will praise and they will rejoice around the throne for the lost who have found their place today. ஆமென். அன்புக்குரியவர்களே, Glory, hallelujah. தேவ தூதர்கள் நீங்க மன்னித்தது மூலமாய் அவர் சந்தோஷத்தோடு கூட ஆர்ப்பரித்து தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கிறாங்க. ஆமென். Amen. In the joy of the Lord, in Jesus' name I pray. Amen. தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் உங்களை மூடுவதாக. ஆமென். Thank you and just have an awesome day today. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் சந்தோஷத்தின் நாளாய் உங்களுக்கு மாறட்டும். ஆமென்.